விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 61 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் தகவலுடன் நேரம் செய்தியாளர் கணேஷ்குமார் விவரம் என்ன? தேவப்பிரியன், பட்டாசு மற்றும் அச்சு தொழிலுக்கு பெயர் பெற்ற தொழில் நகரமான சிவகாசியில் சாட்சியாபுரம் மற்றும் திருத்தங்கல் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பது சிவகாசி மக்களுடைய 30 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில்தான் முதல் கட்டமாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 61 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாட்சியாபுரம் பகுதியில் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் என்பது அடிக்கல் நாட்டப்பட்டு துவங்கப்பட்டது. 700 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில்வே மேம்பால பணிகள் 100% முழுமையாக நிறைவு பெற்றதை தொடர்ந்து இன்று இந்த ரயில்வே மேம்பாலத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த மேம்பால பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் MP மாணிக்கம் தாகூர், சட்டமன்ற உறுப்பினர் அசோகன், மேயர் சங்கீதா உள்ளிட்ட அதேபோல மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிவகாசி பகுதியில் தொழில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தான் இந்த ரயில்வே மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டிருப்பது சிவகாசி மக்களிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்று இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள், அதாவது சிவகாசியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்வினை கொண்டாடி வரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இங்கு தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சிவகாசி மக்களிடையே இது ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவே பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ்குமார்.